பொதுவா வந்து மகரம், கும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டட் ராசின்னு நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து ஒரு கெட்ட பலன்கள குடுக்கக்கூடியவர். இவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அவங்களால சனி பகவான். ஸோ அது எப்படின்னு நான் வேடிக்கையா சொல்லுவேன்னா, கோர்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த பயமும் தேவையில்ல. போலீஸ பார்த்து பயப்பட வேண்டியதில்லை இல்லைங்களா? ஜுடிஷியல்ல கண்டிப்பா. வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. இவங்கள பொறுத்தவரைக்கும் சனியினுடைய தன்மைகள் எப்பயுமே வந்து இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுனால, குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து இவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நல்லதே தான் குடுக்கும். அல்லது நல்லது குடுக்கலைனாலும் நியூட்ரலா தான் இருக்கும். பொதுவா மகர ராசிக்காரங்களுக்கு, கும்ப ராசிக்காரங்களுக்கு. ஸோ அந்த மகரம், கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2மே பார்த்தீங்கன்னாக்க, இந்த குரு பெயர்ச்சிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெருசா ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் கூட இவங்க வந்து என்னென்ன எண்கள யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 2 ராசிக்கும் 2 பொதுவாக. ராசிக்குமே 5ஆம் நம்பர தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். 6ஆம் நம்பரையும் யூஸ் பண்ணிக்கலாம். 5, 14, 23 தேதிகளையும் யூஸ் பண்ணலாம். 6, 15, 24 தேதிகளையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லெட்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ் அப்படின்னா பி, எஃப் இந்த 2 லெட்டர்ஸையும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம்.